ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரல்ல கேட்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்வனின் கவிதையே. கவிதை 5. இரவு உணவு மேஜையில் அமர்ந்து உண்டனர் சங்கரியும் மகன் கவினும். இருமுறை அன்னையை நோக்கிவிட்டு குனிந்து கொள்ள, கவின் குட்டிக்கு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்றாள். எனக்கு அந்த ஹரிச பிடிக்கல மம்மி என்றான். ஹரிசா? யாரு குட்டியாது? என்க ஆதிராவோட பாய் பெஸ்டி என்றான். ஆதிரா என்று வாய்க்குள் கூறியவள் மெதுவாக புன்னகை செய்து, சரி அதுக்கு ஏன் ஹரிச பிடிக்கல என்றாள். அவ எனக்கு ஆதிராவை ஷேர் செய்ய மாட்டேன்றான் என்றான். புருவங்களை உயர்த்தியவள், கவினுக்கு ஆதிராவை ரொம்ப பிடிக்குமோ என்றாள். கண்களை சுருக்கி பெரிய மனித தோரணையில் மேலே நோக்கி யோசித்தவன், For me not sure, பட் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என் ஹேர் கட், ட்ரெஸ்ஸிங், பெயிண்டிங் எல்லாம் அழகா இருக்குன்னு அவ தான் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை கூட நீட்டினான் என்றான். ஓ, அதுக்கு கவின் என்ன சொன்னீங்க என்பதற்கு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள ஹரிஸ் வந்து அவ கூட சண்டை போட்டான். என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னான். நானும் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டேன் என்றான் தோள்களை குலுக்கி. வாவ், கிரேட் கவின், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா? ஏன் கவின், ஆதிரா பேசலன்னு கவலையா இருக்கா? என்க இல்ல, என் கூட தான் அவளை விட கியூட்டா மேகா இருக்காளே, சோ நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன் என்றான். விழிகளை விரித்தவளோ, இந்த பசங்க எப்படிடா எல்லா வயசுலயும் ஒரே மாதிரி இருக்கீங்க? மேன் இஸ் ஆல்வேஸ் மேன் என்றாள். அந்நேரம் அவள் மொபைல் ஒலிக்க, சொல்லுங்க கிருஷ்ணா என்றாள். கால் பண்ணியிருந்தியா உமை? சாரி பாக்கல, கொஞ்சம் பிஸி, சொல்லு என்றான். உங்க அம்மா கால் பண்ணியிருந்தாங்க என்றதும் புரிந்தவன், வெரி சாரி உமை, எவ்வளவு திட்டினாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க, பெட்டர் நீ அவங்க நம்பரை பிளாக் பண்ணிரு என்றான். ஆனா அவங்க என்று அவள் ஏதோ கூற, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், யூ டோன்ட் வரி என்றான். ஓகே கிருஷ்ணா என்றாள். சொல்ல மறந்துட்டேன், ஒரு இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, விசாரிச்சுட்டேன், ரொம்ப நல்ல ஸ்கூல், கவினை அங்கேயே சேர்த்திடலாம். அப்புறம் உன் ஆபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட் என்றான். ஏனோ அந்நேரம் கதிரின் முகமே அவள் கண்முன் வந்து செல்ல, பிரச்சனை இல்ல கிருஷ்ணா, கோயிங் குட் என்றாள். சொல்றேன்னு தப்பா நினைக்காத உமை, கஷ்டமா இருந்தா விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் என்றான். சங்கரியை பற்றி நன்றாக தெரிந்தும் அவளிடம் அமைதி. அவனே, உமை என்க, யோசிக்கிறேன் கிருஷ்ணா, கொஞ்ச நாள் பாக்குறேன், சரி வரலன்னா அங்க வந்துடுறேன் என்றாள். பர்ஃபெக்ட். அப்புறம் ஜூனியருக்கு என்ன செய்யறான்? என்க, ஹோம்ஒர்க் பண்றான், வெயிட் என்று அவள் மகனிடம் போனை நீட்ட, டாடி என்றவன் பால்கனி சென்று 10 நிமிடம் பேசிவிட்டு வந்து மீண்டும் டிராயிங் வரைய துவங்கிவிட்டான். என்னாச்சு கிருஷ்ணா என்றான் கனடாவில் உள்ள கிருஷ்ணாவின் ரூம்மேட் கிஷோர். நத்திங், வழக்கம் போல அம்மாதான் உமைய டார்ச்சர் பண்றாங்க போல என்றான். சரி, அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? உமை என்ன குழந்தையா? அவ பாத்துக்குவா என்க. இல்ல கிஷோர், உமை ரொம்ப வித்தியாசமானவ, அவ எப்போ எப்படி மாறுவான்னு சொல்லவே முடியாது. ஒரு விஷயம் வேண்டான்னு நினைச்சா தூக்கி போட யோசிக்கவே மாட்டா. அம்மா அம்மான்னு அவங்க கையை பிடிச்சு சுத்திட்டு இருந்தா துபாயில. அவங்க அப்பா இருந்ததும் அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. அவ அவங்கள ஒன்னும் சொல்லல, ஆனா நெக்ஸ்ட் வீக் இந்தியா கிளம்பி போயிட்டா. அவளுக்கு எதுக்கும் பயமே கிடையாது, யாரு என்ன யோசிப்பாங்கன்னு கவலையும் கிடையாது. பயங்கர பிடிவாதக்காரி. என் அம்மா ரொம்ப டார்ச்சர் செஞ்சா டிவோர்ஸ் எடுக்க கூட யோசிக்க மாட்டா என்றான். கிஷோரோ, ஒன்னும் இப்ப என்ன செய்ய போற என்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளை இங்க கூட்டிட்டு வரணும் என்றான். முதல்ல அந்த வேலையை செய் என்றான் கிஷோர். போதும் கதிர், வா தூங்கலாம் என்று அவன் கையை பற்ற கேள்வியாக அன்னையை நோக்கினான் கவின். என்ன என்க. யார் மம்மி கதிர் என்றான். கதிரா? யார் கதிர், ஏன் திடீர்னு கேக்குற என்றாள் தடுமாற்றமாக. நீங்க தானே சொன்னீங்க வா கதிர் தூங்கலான்னு என்றான். ஓ அதுவா, அவங்க என் கோவர்க்கர், ஏதோ தெரியாம வந்திருக்கோம் என்று அவனை அழைத்து சென்றாள். மறுநாள் அனைவரையும் அழைத்த தாரா, ஹே காய்ஸ், லாஸ்ட் மந்த் நம்ம பிரான்ச் தான் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம். அதுக்காக நம்ம பிரான்ச்சுக்கு ஸ்டார் ஆஃப் த மந்த் அவார்டும் கிடைச்சிருக்கு. அதை என்கரேஜ் பண்ற விதமா நாம வெக்கேஷன் போக போறோம். 3 days 2 nights, அதுவும் ஸ்டார் ஹோட்டல்ல, எல்லாமே ஃப்ரீ, கூட யாரு வேணாலும் கூட்டிட்டு வரலாம். சோ ஒன்லி 3 days மோர். அதுக்குள்ள என்னென்ன பேக் ஒர்க் பெண்டிங் ஒர்க் இருக்கோ சீக்கிரம் முடிங்க என்றாள். ஏ சூப்பர் என்று அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்ய, இருவரிடத்தில் மட்டும் எந்த உற்சாகமும் இல்லை. ஒன்று கதிர் என்றால் மற்றொன்று யாராக இருக்க முடியும்? சங்கரிதான். அனைவரும் கலைந்து செல்ல தனது கணினி முன் அமர்ந்தவள் அவளுக்கிட்ட பணியை செய்ய துவங்கினாள்.
ஹாய் சங்கரி, குட் மார்னிங் என்ற குரல் வர நிமிர்ந்தவளின் முன் நின்றிருந்தான் சித்தார்த். காலையில் தாரா அவனை அழைத்து, சங்கரி இன்னும் ஒரு வாரத்தில் அவன் குழுவில் இணைக்கப்படுவாள் என்றிருக்க, கேட்டவனுக்கோ விண்ணில் பறப்பது போல் உணர்வு. முதன்முறையாக கதிர் குழுவிலிருந்து ஒரு பெண் தனது குழுவிற்கு வருகிறாள் என்று எண்ணியவன் தாராவிடம் விடைபெற்று நேராக சங்கரியை தேடி வந்துவிட்டான். ஹாய் சங்கரி, கேள்விப்பட்டேன். எனி ஹெல்ப்? நெக்ஸ்ட் வீக் தான் கேட்கணும்னு இல்ல, இப்பவே கூட கேட்கலாம் என்றவனின் பார்வை சங்கரின் லோ நெக்கின் வழியே தெரிந்த முதுகின் மீது படிந்தது. அவள் பின்னால் நின்றவன், ஹே வெயிட், லெட் மீ செக், ஆல் டன் என்று மவுசில் இருந்த அவள் கரத்தின் மேல் அவன் கரத்தை பற்ற செல்ல, அடுத்த நொடி அவன் கரத்தை அடியிலிருந்து மற்றொரு வலிய கரம் பற்றியதோடு மட்டுமல்லாமல் அனல் தெரிக்கும் பார்வையை சித்தார்த் மேல் வீசியவன், என் டீம் மெம்பருக்கு என்ன கத்து தரணும் கத்து தரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலைய மட்டும் பாரு என்றான் கதிர் அழுத்தமாக. ஆத்திரமாக வந்தாலும் அதை வெளிக்காட்டுத சித்தார்த்தோ, ஹேய் ஈஸி கதிர், அவங்களுக்கு ஃபியூச்சர் லீடர்ல, அதான் சும்மா ஒரு இன்ட்ரோ, யூ ரிலாக்ஸ் மேன் என்று விட்டு அவன் செல்ல, இவ்ளோ குளிர்ல நீ லோ நெக் போடலன்னு இங்க யாரு அழுதா என்றான் பற்களை கடித்து பக்கத்து கேபினில் இருக்கும் மிருதுலனுக்கு கேட்கா வண்ணம். அது ஏன் இஷ்டம் கதிர், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ கத்து தர வேண்டாம், முதல்ல நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ண என்றால் அவளும் அமைதியாகவும் அழுத்தமாகவும். நக்கலாக சிரித்தவன், நான் யாரு? கரெக்ட், நீ வேலைய பாரு, இன்னும் 2 hours கோடிங் என் டேபிளுக்கு வரணும், இல்லனா உன் வெக்கேஷன் கட் என்று விட்டு அவன் செல்ல, ஆமா இவன் கூட வெக்கேஷன் போகலன்னு தான் கவலை எனக்கு என்றவள் வேலையில் மூழ்கினாள். சில மணி நேரங்களில் கதிர் சங்கரியை அவன் அறைக்கு அழைக்க, அவன் முன் நின்றவள், எஸ் சார் என்றாள். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணா? கோடிங்னா ரன் ஆகணும், உங்களது நடக்கவே மாட்டேங்குது என்று விட்டு அவன் சிரிக்க, அவனை உற்று நோக்கிய சங்கரியோ, ஜோக் பண்ணி முடிச்சிட்டீங்களா, இப்பவாவது என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க என்றாள். பொழுது போகல, அதான் மடியில போட்டு தாளாட்டலான்னு கூப்பிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, செக் யுவர் கோட் என்று அவள் செய்த ப்ராஜெக்டை காட்ட, உண்மைதான், அவன் பொய்யுரைக்கவில்லை. எங்க தப்பு நடந்திருக்கும் என்று ஒரு சிறு விஷயத்தை 20 நிமிடமாக நெற்றியை தேய்த்தவாறு பார்க்கிறாள். அவளுக்கோ நீண்ட நேரமாக அவன் முன் தெரியாமல் தடுமாறுவது அவமானமாக இருந்தது. அவளையே கூர்மையாக பார்த்தவன், உனக்கும் உன் புருஷனுக்கும் என்ன பிரச்சனை என்றான். மறு நிமிடமே விருட்டன் எழுந்தவள், என் கேபினுக்கு போய் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன் என்று விட்டு சென்றாள். செல்லும் அவளை பார்த்தவாறே தனது சக்கர நாற்காலியில் சுற்றியவாறு யோசித்தவனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது, இவள் பழைய சங்கரி இல்லை, தற்போது ஏதோ குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாள் என்று எண்ணினான். அடுத்த 2வது மணி நேரத்தில் மீண்டும் நெற்றியை தேய்த்தவாறு அவன் முன் அமர்ந்திருக்க, யாரோ இது வெறும் பேசிக்ஸ் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்றேன்னு சொன்னாங்க, இப்போ என்னாச்சு என்றவன் அவளுக்கு கற்றுக் கொடுக்கும் எண்ணத்தில் அவள் மவுசை பற்ற அதன் மேல் இருந்த கையை வெடுக்கென இழுத்து கொண்டாள். உண்மையில் அவளை தொடும் எண்ணத்தில் எல்லாம் கதிர் பற்றவில்லை. இதனால் சற்றே தூங்கிக் கொண்டிருந்த அவன் மிருகத்திற்கு தூபம் போட, இப்போ என்ன செஞ்ச என்றான். என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு கதிர், அதுதான் உனக்கு நல்லது என்றாள். ஐயோ பத்தினி தெய்வமே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது என்று குரல் மென்மையாக வந்தாலும் பார்வை ஆத்திரமாக அவள் மேல் விளைவு அவள் கையின் மேல் தன் கையை வைத்து அழுத்தியவாறு 30 நிமிடமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறான். அவளும், என்ன சிறு கதிர், என் கையை விடு என்று கத்தியே ஓய்ந்து விட்டாள். அவனோ அவள் கதறலை சிறிதும் சட்டை செய்யவில்லை. என்னதான் ஆத்திரத்தில் கரத்தை உடைக்கும் அளவுக்கு அவன் பற்றினாலும், நீண்ட வருடங்களுக்கு பின் அவள் அருகாமையும் ஸ்பரிசமும் அவள் மீது வரும் பிரத்யேக வாசமும் ஏனோ கதிரை பித்து பிடிக்க செய்தது. என்னென்னவோ பழைய எண்ணம் மனதில் எழ, இன்னும் சிறிது நேரத்தில் தான் சமநிலையை இழக்கப் போகிறோம் என்று எண்ணியவன், எஞ்சி போடி என்று கத்தினான். விட்டால் போதும் என்று அவளும் ஓடிவிட்டாள். கதிர்கோ தான் செய்வது சரியா தவறா என்று புரியவில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தவறு இழைத்திருக்கிறேன், ஆனால் அப்பொழுதெல்லாம் தோன்றாத ஒருவித குற்ற உணர்வு தற்போது ஆட்கொண்டது அவனை. அவன் தலையில் தண்ணியை ஊற்றியவாறு, இந்த வயசுல என்ன குடிடா உனக்கு, நல்ல வேளை உன் அப்பா இல்லனா இத பார்த்தே அவர் உயிரை விட்டுருப்பாரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத அந்த மனுஷனுக்கு போய் எப்படிடா நீ பிள்ளையா பிறந்த, எல்லாம் உன் செயற்கைய சொல்லணும் என்றார் அவன் அன்னை சிவகாமி. அம்மா செயற்கைய சொல்லாதீங்கம்மா, எனக்கு என்னமோ விவேக் அண்ணாவை கெடுக்கிறதே இவன் தானு தோணுது என்றாள் அவன் தங்கை மதிவதனி. ஏய் குட்டி பெசாசே, வாயை மூடிட்டு போ, இல்லனா மண்டைய பிளந்துட போறேன் என்றான் கதிர். காலையில்
அம்மா என்று தலையை பற்றியவாறு எழுந்தவன், இனி இந்த கருமத்தை குடிக்கவே கூடாது என்று ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது கூறுபவன் அந்நாள் முடியும் போது அது இல்லாமல் தூக்கம் வராது என்பதை மறந்தான். பாவம். கதிர், எழுந்திருடா என்று 10வது முறையாக கத்துகிறார் சிவகாமி. என்னமா பிரச்சனை உனக்கு? சும்மா நையன்னுட்டு இருக்க என்றான். அவன் கையில் ஸ்பேனர், கட்டர், ஸ்க்ரூ டிரைவர் என இன்னும் சில பொருட்களை கொடுக்க, நாம் அது என்றான். வழக்கம் போலதாண்டா, புது வீட்டு மாடியில நல்லி ஒர்க் ஆகலையாம், உப்பு அடைச்சிருக்கும், போய் கலட்டி சுத்தம் செஞ்சுட்டு வா கதிர் என்றார் சிவகாமி அவன் தலையை கோதியவாறு. காலையிலேயே உன் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? தலையை தடவி கண்ணத்தை தடவியே உன் காரியத்தை சாதிச்சிருவியே, சரி கையெடு என்றவன் தன் லுங்கியை பாதியாக உயர்த்தி கட்டியவாறு கிளம்ப, என்னடா அண்ணா இப்படியே வா போற என்றாள் அவன் தங்கை மதிவதனி அவன் களைந்த தலையும் கசங்கிய டிஷர்ட்டையும் நைந்த லுங்கியையும் பார்த்து. இதுக்குன்னா அப்படியே வீட்ல ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சென்னையும் தான் வாடகைக்கு விடுங்க பாரு, வழக்கம் போல ஏதாவது கிழவனையும் கிழவியும் விட்டுருப்பீங்க, அவங்களுக்கு இது போதும் என்று விட்டு அவன் செல்ல நக்கல்லாக சிரித்து கொண்டாள் மதிவதனி. அவன் வீட்டிற்கு எதிரில்தான் அவர்கள் புது வீடு வாடகைக்கு விட்டிருக்கின்றனர். பெல்லை அழுத்த நடுத்தர வயதில் உள்ள ஒரு பெண் திறக்க கண்களை சுருக்கி பார்த்தவன், இது யாரு புதுசா என்று எண்ணும் போதே, யாருப்பா தம்பி, என்ன வேணும் என்றார் சற்றே அதட்டலாக. மேல ரூம்ல கொள்ளாய சரி பண்ணுன்னு சொன்னாங்க என்றான். ஆமா, நேரா போய் லெப்ட்ல திரும்ப வரும் என்று வந்தார் ஒருவர். எனக்கே வா என்றவன் சரிங்க என்று விட்டு மாடியில் ஏற அவன் செல்வதை முகத்தை சுழித்தவாறு பார்த்து நின்றனர் அவர்கள் இருவரும். அவனோ இறக்கப்பட்டிருக்கும் புதிய பொருட்களை பார்த்து, ஒரு கிழவனும் கிழவியும் தானே இருந்தாங்க, ஒருவேளை டிக்கெட் வாங்கிருச்சுங்களோ என்றவன் 40 நிமிடத்தில் குழாயை சரி செய்து விட்டு கீழே இறங்க, எங்களுக்கும் ஈரோடு தான், கதிர் அப்பாவுக்கு வேலை மாத்தி இங்க வந்தவங்க தான், அப்படியே இங்கே தங்கிட்டோம் என்றார் சிவகாமி. புதிதாக வந்தவருக்கு காலை உணவு தயாரித்து எடுத்து வந்திருக்க அன்னையின் கூற்றை கேட்டவாறு வந்தவன், ஓ அப்போ புதுசா குடி வந்திருக்காங்களோ என்று எண்ணினான். சிவகாமி கதிரை கண்டதும், முடிஞ்சதா கதிர் என்க, இந்தாப்பா தம்பி என்று ஒரு 50 ரூபாயை நீட்டினார் அந்த பெண்மணி காந்தி. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, இது என் பையன்தான் என்றதும் அப்பெண்மணியும் அவர் கணவரும் ஒருவரை ஒருவர் நோக்கிவிட்டு, ஆனா தம்பி பேசுறது நம்மூர் பாஷை போல இல்லைங்களே என்றார் காந்தி. அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இங்கேயே வளர்ந்ததுனால அப்படியே பாதி மெட்ராஸ் பாஷை தான் வருங்க என்றார். தங்கை மதிவதனியோ ஹஹாவென சிரிக்க திரும்பி அவளை முறைத்தவனின் விழிகள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தது. அவளுக்கு அருகில் கலாவதியும் அவளுக்கு அருகில் சங்கரியும் அமர்ந்திருக்க அவர்களை இங்கு சற்றும் எதிர்பாராதவன் தன் தோற்றத்தை கண்டு தர்ம சங்கடமாக உணர்ந்தான். அதைவிட கலாவதிதான் அதிர்ந்தாள். வீட்டில் இருக்கும் இந்த கதிர்தான் காலேஜ் வரும் அந்த கதிர் என்று யாரும் சூடத்தில் அடித்து சத்தியம் செய்தாலும் நம்ப மாட்டார்கள். இருந்தாலும் கதிர் தன்னை சமாளித்து, துட்டெல்லாம் வேணா, ஹவுஸ் ஓனருங்க என்று பாதி பெற்றோரையும் மீதி பெண்களையும் பார்த்து கூறியவன் புருவத்தை உயர்த்தியவாறே விறுவிறுவென செல்ல, ஹவுஸ் ஓனர்னு எழுதி ஒட்டிக்கோனா, இல்லனா யாரும் நம்ப மாட்டாங்க என்று அவன் தங்கை, ஏன் அண்ணா அப்படிதான், கொஞ்சம் பந்தா பேர்வழி என்றாள். வீட்டிற்கு வந்த அவள் தங்கையை அவசரமாக பற்றியவன், ஏ குட்டி பிசாசே, அந்த பொண்ணுங்க எதுவும் என்ன லேபர்னு நினைச்சது என்றான். ஐயோ அப்படிலாம் நினைக்கலனா, இப்போலாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேக்குறாங்கன்னு நினைச்சாங்களாம் என்று விட்டு அவள் ஓட, அட சைத்தானே, நீ என் கையில கிடைச்சா கைமா பண்ணாம விட மாட்டேன் என்று விரட்டினான். கவிதை தொடரும்.